வெல்கம் டு Edify Triple H. Throughout the week நம்ம வந்து ஃபைண்ட் த ஆர்டர்ட் அண்ட் சீரீஸ் மிஸ்ஸிங் நம்பர் இந்த மாதிரி டைப்ஸில் சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே மாதிரி டைப்பில் வேர்பல் ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சம்ஸும் கேட்பாங்க. ஸோ ஆப்டிடியூடில் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னே சொல்ல முடியாது. டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்டிருப்பாங்க. இல்லைனா வந்து இந்த மாதிரி வேர்பலில் ஒரு கொஷினும் நியூமரிக்கலில் ஒரு கொஷினும் கேட்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது நமக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நான் ரெகுலராக சொல்கிறது தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனலாகி டைப் சம், வேர்பல் ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீசன் கொடுத்துருக்காங்க. REASON. ரீசனுக்கு ஒரு கோட் வேர்ட் கொடுத்து திங்க்குக்கு என்ன கோட் வேர்டு வரும் அப்படின்றத ஆப்ஷனில் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆருக்கு எஸ் கொடுத்துருக்காங்க, இக்கு எஃப் கொடுத்துருக்காங்க, ஏக்கு பி கொடுத்துருக்காங்க, எஸ்க்கு டி, ஓக்கு பி, என்க்கு ஓ. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தா, நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்டை கொடுத்துருக்காங்க. ஆரோட நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் எஸ், இயோட நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் எஃப், ஏவோட நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் பி, அதே மாதிரி எஸ்ஸுக்கு டி, ஓக்கு பி, என்னுக்கு ஓ. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம திங்க்குக்கு நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் எழுதணும். திங்க்குக்கு டீக்கு அப்புறம் யூ, ஹெச்க்கு அப்புறம் ஐ, ஐக்கு அப்புறம் ஜே, ஜேக்கு அப்புறம் என்க்கு அப்புறம் ஓ, கேக்கு அப்புறம் எல். ஸோ இப்போ ஆன்சர் வந்து UIJOL. ஸோ B is the answer. இது சிம்பிள் டைப் ஆஃப் அனலாகி கொஷின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கோட்வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியாக ஃபைன் பண்ணுற மாதிரி தான் சம்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். செகண்ட் கொஷின், if humble is given by the code EHLUBM, what does the code education means? ஸோ இங்கே ஹம்பிளுக்கு எப்படி கோட் வேர்டு எழுதியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளால் எஜுகேஷனுக்கும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே ஹம்பிள் இருக்குது. நம்ம வந்து இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து 6 டிஜிட்டுக்கு 6 ஆல்ஃபபெட்ஸ் எழுதுறதுக்கு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா EHLUBM. ஸோ அவங்க கொடுத்துருக்க கோட் வேர்டு எழுதியிருக்கோம், ஹம்பிள் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே என்ன மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் வேர்ட் ஆல்ஃபபெட் வந்து ஃபஸ்ட் ஆல்ஃபபெட்டாகவும், ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் லாஸ்ட் ஆல்ஃபபெட் ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டாகவும், ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் செகண்டாகவும் ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து செகண்டு தேர்டாகவும், ஃபஸ்ட்லேருந்து செகண்டு ஃபோர்த்தாகவும் வந்திருக்கு. அதே மாதிரி லாஸ்ட்லேருந்து தேர்டு ஃபிஃப்த்தாகவும், ஃபஸ்ட்லேருந்து தேர்டு சிக்ஸ்த்தாகவும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேர்டு ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் லாஸ்ட் ஆல்ஃபபெட் அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இதே சேம் பேட்டர்ன் நம்ம இப்போ எஜுகேஷனுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஆப்ஷன் இருக்கும் போது ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு மெத்தட் சொல்கிறதுக்காக ஆப்ஷன்ஸ் எழுதலை. ஸோ எப்போவுமே சம் இந்த மாதிரி ஆப்டிடியூட் சம்ஸ் போடும்போது ஆப்ஷனை வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறோம், என் லாஸ்ட்டு ஆல்ஃபபெட்டை ஃபஸ்ட்டு எழுத போகிறோம், ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டை செகண்ட் எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஆல்ஃபபெட்,
தேர்ட் எழுத போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து செகண்டை ஃபோர்த் எழுத போகிறோம். சேம் I U T C A. So the answer should be N E O D I U T C A. ஸோ இது கோட் வேர்ட் எஜுகேஷனுக்கு கோட் வேர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா NEODIUTCA. தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் ஒன், இஃப் நொய்டா இஸ் ரிட்டன் ஆஸ் NOIDA, எப்படி எழுதியிருக்காங்கன்னா 39658. அப்போது இந்தியாவுக்கு நம்ம என்ன நம்பர் போடணும், என்ன மாதிரி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்குற டேர்ம்லேருந்தே நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான சம். எண்ணுக்கு 3 கொடுத்துருக்காங்க, ஓக்கு 9 கொடுத்துருக்காங்க, ஐக்கு 6 கொடுத்துருக்காங்க, டிக்கு 5, ஏக்கு 8. ஸோ இங்கே நம்ம ஐக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 6, எண்ணுக்கு 3, டிக்கு 5, ஐக்கு 6, ஏக்கு 8. ஸோ அப்போது ஆன்சர் ஷுட் பி 63568. ஸோ நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஷன்லேருந்தே கொடுத்துருக்குற கொஷின்லேருந்தே ஈஸியாக ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியும் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த 3 சம்ஸ் போட்டோம் இல்லையா, இதே மாதிரி 4th சம் நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் கொடுங்க. ஸோ இந்த 4th கொஷின் என்னன்னு பார்த்துடலாம். ஓரியன்ட் இஸ் ரிட்டன் அஸ் 532146, சவுல் இஸ் 7596. ஹவு யூ வில் ரைட் லைன்? லைனுக்கான கோட் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம எடிஃபி ட்ரிபிள்-ஏஜில் வேதிக் மேக்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. அது கூட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் எஸ்பெஷலி ஃபார் உமன் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்பீக். எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், பட் என்னால் பேச முடியல அப்படின்றவங்களும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கோர்ஸ் ட்ரை பண்ணலாம். பேசிக்காக தமிழ் எழுத படிக்க தெரியல, கொஞ்சம் தமிழ் கிளாஸ் வந்துட்டு அட்டன் பண்ணால் நல்லாயிருக்குன்றவங்களுக்கும் தமிழ் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் வந்துட்டு சென்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.